12 வகையான திணைகளை உடையது. என்னென்ன திணைகள் அப்படின்னு சொன்னா வெற்றி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, ஒளியை திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, புதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை. இந்த 12 வகையான திணைகளும் என்ன சொல்லுது? போர் நிகழ்ச்சிகளை பற்றி கூறக்கூடியவை. இப்போ வெற்றி திணை என்பது பகைவர்களினுடைய பசுக்கூட்டங்களை கவர்ந்து செல்லும். அவ்வாறு கவர்ந்து செல்வதற்காக செல்கின்ற அந்த வெற்றி வீரர்கள் தம்முடைய தலையில் வெற்றி போரை சொல்லி செல்லும். கரந்தை திணை என்பது பகைவர்கள் கவர்ந்து சென்ற அந்த பசுக்கூட்டங்களை மீட்டுக் கொள்வது. அவ்வாறு மீட்பதற்காக செல்கின்ற அந்த கரந்தை வீரர்கள் தலையில் கரந்தை போரை சொல்லி செல்லும். அடுத்தது வஞ்சி திணை. இப்போ மண்ணாசை கருதி மற்ற நாட்டின் மீது படையெடுத்து செல்லுது. அவ்வாறு செல்கின்ற அந்த வஞ்சி வீரர்கள் வஞ்சி போரை தலையில் சொல்லி செல்வார். அடுத்தது காஞ்சி திணை. இந்த படையெடுத்து வருகின்ற தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வருகின்ற அந்த வஞ்சி வீரர்களை காஞ்சி திணையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தலையில் காஞ்சி போரை சூடி அவர்கள் எதிர் நின்று தன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் நுழையாதவாறு தடுத்து நிற்பர். அவ்வாறு இருக்கின்ற அந்த காஞ்சி வீரர்கள் தலையில் காஞ்சி போரை சூடியிருப்பர். அடுத்தது நொச்சி திணை. இப்போ நொச்சி வீரர்கள் தங்களுடைய தலையில் நொச்சி போரை சூடிக்கொண்டு தன்னுடைய நாட்டின் அரண்மனை மதிலுக்குள்ளே இருந்து அவர்கள் மதிலை காப்பர். அவ்வாறு அரண்மனைக்கு உள்ளே இருந்து மதிலை காக்கின்ற அந்த நொச்சி வீரர்கள் தலையில் நொச்சி போரை சூடியிருப்பர். இப்போ ஒளிமை திணை என்பது பகை நாட்டினுடைய அரண்மனை மதிலை முற்றுகையிடுவது. அவ்வாறு முற்றுகையிடுகின்ற அந்த வீரர்கள் தலையில் ஒளிமை போரை சூடி செல்வது. அடுத்தது இவ்வாறு நிகழ்கின்ற பொழுது இரு நாட்டு மன்னர்கள், இரு நாட்டினர்களும் பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் போர்க்களம் அமைத்து போர் செய்வர். அவ்வாறு இரு நாட்டு படை வீரர்களும் போர் செய்கின்ற இரு நாட்டு படை வீரர்களும் தங்களுடைய தலையில் தொங்கை போரை சூடி போர் செய்வர். இப்ப அந்த இரண்டு நாட்டு படை வீரர்களும் தன்னுடைய நாட்டின் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போர் செய்வர். அந்த நாட்டு படை வீரரும் தன்னுடைய நாட்டினுடைய வெற்றியை குறிக்கோளாக கொண்டு போர் செய்வார். இந்த நாட்டு வீரரும் தன்னுடைய நாட்டினுடைய வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு போர் செய்வார். அப்ப போர்க்கள நிகழ்ச்சியை பற்றி கூறக்கூடியது தும்பை திணை. அவ்வாறு போர் செய்கின்ற தும்பை வீரர்கள் தலையில் தும்பை போரை சூடியிருந்தார். அதாவது வலிமையை நிலைநாட்டுகிறது. அடுத்தது வாகை. வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி வாகையை கொண்டாடுவார். தன்னுடைய வெற்றிகளை அவன் கொண்டாடுவார். அவ்வாறு கொண்டாடுகின்ற அந்த நிகழ்ச்சி வெற்றி வாகையை கொண்டாடுகின்ற வெற்றிகளை கொண்டாடுகின்ற வீரர்கள் தலையில் வாகை போரை சூடியிருக்கிறார். அடுத்தது பாடான் திணை. இப்ப பாடான் திணை என்பது வெற்றி பெற்ற மன்னனினுடைய வீரம், சிறப்பு, புகழ் இவைகளை எல்லாம் பற்றி புகழ்ந்து பாடுவது. அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாளர்களை பற்றி கூறுவது, புகழ்ந்து பாடுவது. அடுத்தது பொதுவியல் திணை. வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் கூறப்படாத செய்திகளை, அத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை கூறுவது பொதுவியல் திணை. ஏன்னா மக்களினுடைய வாழ்க்கையில் இன்மை மறுமைகளில் நன்மை பயக்கக்கூடியது எது என தெளிந்து வரையறுத்து கூறுவது. பொதுவியல் திணை. அடுத்த கைக்கிளை. அது ஒருதலை காலம். ஆண்பால் குற்றம் உண்டு, பெண்பால் குற்றம் உண்டு. பெருந்திணை பொருந்தா காலம். அதுவும் ஆண்பால் குற்றம் உண்டு, பெண்பால் குற்றம் உண்டு. அதாவது வயதிலும் சரி, கல்வியிலும் சரி, செல்வத்திலும் சரி, எவ்வகையிலும் பொருத்தமில்லாத நிலையை பற்றி கூறுவதுதான் இந்த பொருந்தா
இப்ப அறம் அப்படின்னா என்ன? நன்மையை செய்வது. இப்ப சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய தன்மை என்ன? புகழ் கிடைப்பதாயும் தன்னுடைய உயிரையும் அவர்கள் கொடுப்பார். புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து தயங்க மாட்டார். பழி வருவதாக இருந்தால் உலகத்தையே அவர்களுக்கு கொடுத்தாலும் அவற்றை பெற மாட்டார். அப்போ பழிக்கு அஞ்சு வாழ்ந்தவர். அததான் அழகாக குறிப்பிடுகிறது. புகழில் உயிரும் கொடுத்தவர், பழியில் உலகுடன் பேரும் கொள்ளல. அப்படிப்பட்ட தன்மையை வைத்தவர்கள் தான் நம்முடைய சங்ககால மக்கள், தமிழர்களுடைய ஒழுக்கம். இப்போ அவர்களுடைய அந்த அறம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அரசியல் அறம், போர் அறம், கொடை அறம், இவைகளை பெற்றுள்ளோம். இப்போ அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அதாவது இப்பிறவியில் நாம் செய்த ஒரு அறம் மறுபிறவியில் நமக்கு பயனை அளிக்கும் என்று எண்ணி பிறருக்கு பொருளை கொடுத்து உதவாத, அதாவது கொடுக்க மாட்டார். இப்ப என்ன செய்வோம்? யார் என்ன வந்து கேட்டாலும் கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவோம். அதான் அழகா புறநானூற்றில் ஏழிச்செய்தி உடமோசியார் குறிப்பிடுகிறார்கள். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிக ஆய் அல்லது. இப்பிறவியில் செய்த ஒரு நன்மை மறுபிறவியில் நமக்கு பயனை கொடுக்கும் என்று எண்ணாது கொடுப்பவன் தான் ஆய் என்று அவருடைய அவச்சைகளை பற்றி புறநானூற்றில் ஏழிச்செய்தி உடமோசியார் குறிப்பிடுகிறார். அடுத்தது அரசியல். அரணை முதற்றே அரசு பட்சம். இப்ப அரசர்கள் எவ்வாறு அறவழியில் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்களுடைய செங்கோல், வெண்கொற்ற குடை இவைகள் எல்லாம் அறத்தின் குறியீடுகளாக இருந்தன. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் குற்றங்களை ஆராய்ந்து நீதி வழங்குவார். அறத்தின் அடிப்படையில் நீதி வழங்குவார். அதாவது அவர்களினுடைய அறம் எப்படிப்பட்ட அறமாக இருக்கும், அவர்களினுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா துலாக்கோல் போல நடுநிலைமையாக நின்று அறம் வழங்கி நீதி வழங்கி. அறவழியில் இருந்து குற்றத்தை ஆராய்ந்து தண்டனை வழங்கும். என்ன? அறவழியில் இருந்து குற்றத்தை ஆராய்ந்து, அது எவ்வகையான குற்றம் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு நீதி வழங்கி தண்டனை வழங்கி. அடுத்தது போர் அறம். நம்முடைய சங்க தமிழர்கள் போர் செய்வதிலே கூட அறவழியில் இருந்து அவர்கள் போர் செய்கிறார்கள். இப்ப போர் செய்யறதுன்னா எப்படி போர் செய்யறா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அறவழியில் போர் செய்வது எவ்வாறு? போர் செய்யும் பொழுது யார் யார் மீது அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள், யார் யாரோடு போர் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா, வீரமற்றோர், புறமிருந்து ஓடியவர்கள், சிறுவர்கள், முதியோர், வயதானவர்கள், இவர்களை எதிர்த்து போர் செய்ய மாட்டார்கள், இவர்கள் மீது போர் தொடுக்க மாட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, பசு, பார்ப்பன, பெண்கள், குழந்தைகளை பெறாதவர்கள், நோயாளிகள், இவர்களுக்கு எவ்வித தீங்கும் நேராமல் அவர்கள் போர் செய்வார்கள். இப்ப அதை ஆவு மூலங்களால் புறநானூற்றில் எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள்? எரியார் எரிதல் யாவனது எரிந்தார், எரித்து சென்று எரிதலும் செல்லார் என்று ஆவு மூலங்களால் புறநானூற்றில் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்தது கொடையவர். செல்வத்தின் பயனை ஈதல். நாம் பெற்ற செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்து மகிழ்வது. அவ்வாறு புகழ் பெற்றவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வதை கண்டு அந்த மகிழ்ச்சியால் இவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அதுதான் இவர்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான் புகழ் பெற்றதனுடைய பயன். இப்ப அவற்றை பற்றி சங்க இலக்கியத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறது? உலகமே உண்மையுற்றாலும் கொடுப்பவன் அதிகன் என்று அவையார். சரி, மன்னர்கள் மட்டும்தான் கொடுத்தார்களா? வள்ளல்களும் கொடுத்தார்கள், புலவர்களும் கொடுத்தார்கள். இப்ப புலவர்கள் எவ்வாறு கொடுத்தார்கள்?
அனுமதியாக இருப்பவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமலேயே நீ வாரி தான் பெற்று வந்த பரிசலை கூட தாமே அனுபவிக்காமல் தம்மை போல் வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமலேயே நீயே வர. அப்போ புலவர்கள் பரிசல் பெற்ற அந்த புலவர்கள் கூட எவ்வாறு உதவி செய்திருக்கிறார்கள், கொடை கொடுத்திருக்கிறார்கள். சரி, தன்னை நாடி வந்த பரிசல் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என குமணன் கருதியதாக பெருந்தலை சார்ந்தார் பதிவு செய்துள்ளார். குமணன் அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்? அவர் காட்டில் உறைந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை நாடி பெருந்தலை சாத்தனார் சென்றார். அவர் காட்டில் இருப்பதால் புலவர் பெருந்தலை சாத்தனாருக்கு நம்மால் பொருள் கொடுக்க முடியவில்லையே என்று அவர் வருந்தியது எதைவிட பெரும் துன்பம், தன்னுடைய நாட்டை இழந்ததை காட்டிலும் பெரும் துன்பமாக இருந்தது என்று வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு தமிழர்கள் அறத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அடுத்து ஞானம். அந்த ஞானம் என்ற பாடலின் ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். இவருடைய கவிதை தொகுப்பு கோடை வயல். இந்த கோடை வயல் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து பாடமாக நமக்கு வந்துள்ளது. மற்றொரு கவிதை தொகுப்பு நூல் எது அப்படின்னு சொன்னா மேட்சி விண்ணப்பம். இந்த ஞானம் என்ற தலைப்பில் நமக்கு எதை உணர்த்துகிறார்? இயக்கமே உலகம் நிலை பெற்றிருப்பதற்கான அடிப்படை. உலகம் நிலை பெற்றிருக்குன்னு சொன்னா அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இயக்கம் தான். அதுதான் உலகத்தினுடைய உயர்வு, உயர்ச்சி. இப்போ இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. பணிகள் ஓய்வு உலகமே. இப்ப இவ்வாறு நாம் செய்யக்கூடிய செயல் அறச்செயல் ஓய்ந்துவிட்டால் உலகத்தினுடைய இயக்கமே உலகமே. எவ்வாறு குறிப்பிடுகிறார்? நம்முடைய பாடல் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். சன்னல் கதவு ஆகியன காற்று உடைக்கும், திருப்புழுதிகள் வந்து ஒட்டும், கரையான் பூச்சிகள் மண்ணில் கூண்டு கட்டும், மண் எடுத்து வந்து அவற்றில் கூண்டு கட்டும். இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நிலைமை என்னவாகும்? அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் அவற்றை உடைத்த அந்த சன்னல்களையும் கதவுகளையும் சீர் செய்வோம். புழுதிகளை ஒட்டி இருக்கின்ற அந்த புழுதிகளை தூசுகளை துடைப்போம், சாயமற்றுவோம். இப்ப இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் தான் அது நிலை பெற்று இருக்கும். இல்லைன்னு சொன்னா அதனுடைய நிலைமை என்னவாகும்? ஆதலால் நம்முடைய செயல் பணி அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் அழகாக குறிப்பிடுகிறார். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இயக்கம் இல்லை என்றால் என்ன இல்லை? பணிகள் ஓய்விலே உலகம் இல்லை, உலகமே இல்லை. நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உலகமே இல்லாத நிலைக்கு சென்று என்பதை நமக்கு பாடல் வாயிலாக உணர்த்துகிறார். அடுத்து காலக்கணிதம். இந்த காலக்கணிதம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி என்னும் ஊரில் சாத்தப்பன், விசாலாட்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் முத்தையன். இவர் திரை இசை பாடல்கள், பல்லாயிரக்கணக்கான திரை இசை பாடல்களை எழுதியவர். மேலும் அதோடு மட்டும் இல்லை, சிறந்த மேடை பேச்சாளர், கவிஞர். இவருடைய நூல் ஆட்டனத்தி, மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிநந்தி, மாங்கனி முதலிய நூல்கள். இவருடைய எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது அப்படின்னு சொன்னா சேரமான் காதலி என்ற நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள். இப்ப காலக்கணிதம் என்று எவற்றை குறிப்பிடுகிறார்? கவிஞன் யானோ காலக்கணிதம் கருப்பொடு பொருளை
தம்முடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற சிறிய அந்த கருவை அவற்றிற்கு உருவம் கொடுத்து உலகிற்கு வழங்குபவர்கள். எவை எவை சரி என்று படுகின்றதோ அவற்றை எடுத்துக் கூறுவது என்னுடைய வேலை. எவை தவறு என தோன்றுகிறதோ அவற்றை எதிர்ப்பதுதான் என்னுடைய தொழில். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புற கொடுப்பேன். வண்டு எவ்வாறு பல்வேறு வண்ணமுடைய மலர்களில் அமர்ந்து அவற்றில் இருக்கக்கூடிய தேனை எடுத்து கூடாக கட்டுகின்றதோ அதே போல நான் என்ன செய்வேன், எல்லா இடங்களிலும் என்னுடைய கருத்துக்களை செலுத்தி, மனதை செலுத்தி அவற்றில் இருக்கக்கூடிய நல்ல செயல்களை உலக மக்களுக்கு நான் தருவேன், கவிதை வாயிலாக தருவேன் என்று கூறுகிறார். இப்ப கொள்வோ கொள்க, குறைப்போ குறைக்க சொல்றார். நான் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவற்றை மறுப்பவர்கள் மறுக்கட்டும். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்கார், இகழ்ந்தால் என் மனம் இறந்துகிறார். என்னை போற்றி புகழ்ந்தால் அதற்காக நான் மகிழ்ச்சி கொள்ள மாட்டேன், பெருமை அடைய மாட்டேன். என்னை தாழ்த்தி பேசினான், இழிவாக பேசினான், பழித்து பேசினான், அதற்காக என்னுடைய உள்ளம் இறந்துகிறார். அதற்காக நான் பேரடைய மாட்டேன். நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். நான் தான் தொடக்கம், நான் சொல்வதுதான் முடிவு, நான் உரைப்பதுதான் என்னுடைய சட்டம் என்று இந்த காலக்கடிதம் என்ற பாடல் வாயிலாக நாம் உணர்த்துகிறார். சரி, அடுத்து ராமானுசர் நாடகம். ஏன்னா நமக்கு இந்த நாடகம் என்பதும் ஒரு வினாக்கள். இதுல காட்சி ஒன்று, அதாவது ஒரு நாளைக்கு மலர்வது சங்கம் மலர், ஒரு முறை மலர். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி மலர். தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். அதே போல தலைமுறைக்கு ஒருவர் பிறப்பதுதான் ஞானி. அப்படிப்பட்ட பிறவிதான் ராமானுசர். அவரை பற்றிய ஒரு சிறு நிகழ்வு ஒரு நாடகம் வாயிலாக நமக்கு இருக்கின்றது. இப்ப இந்த நாடகத்தில் காட்சி ஒன்று, இடம் திருக்கொட்டியூர், பூரண இல்லம். மான் ராமானுசர், முதலியாண்டார், கூரேசர், பூரணர். இப்ப ராமானுசரை பார்த்து முதலியாண்டார் கேட்கிறார், சுவாமிகளே, இன்றைக்காவது நமக்கு திருமந்திர திருவருள் கிடைக்குமா? இப்ப ராமானுசர் முதலியாண்டாரை பார்த்து அவர் கேட்கிறார், முதலி, இப்ப நம்ம எத்தனை முறைகள் வந்திருக்கோம்? 18 முறை வந்திருக்கோம். இன்று நம்முடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். எதை வைத்து கூறுகின்றீர்கள்? முதலியாண்டார் கேட்கிறார். பெரிய நபிகளிடமிருந்து தமக்கு அழைப்பு செய்தி வந்ததன் பெயரிலேயே நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அதனால் நம்முடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். கிடைப்பதற்கு அரிய புனித திருமந்திர திருவருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். அந்த சமயத்தில் இவர்கள் பூரணர் அவர்களை பார்த்து திகைப்படைகிறார். ஏன்னா ராமானுசரை மட்டும்தான் அவர் சொன்னோம், ராமானுசருக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருந்தோம். தண்டும் கொடியுமாக வாருங்கள் என்று அழைப்பு செய்தி அனுப்பியிருந்தோம். ஆனால் மூவர் வந்திருக்கின்றார்களே என்பதை பார்த்து திகைப்படைந்து ராமானுசரை பார்த்து கேட்கிறார், நான் தண்டுடனும் கொடியுடனும் உங்களைத்தானே வர சொன்னேன், பின்பு எதற்கு உங்களுடைய உறவுகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் கேட்கிறார். ராமானுசர் சொல்றார், நீங்கள் குறிப்பிட்ட அந்த தண்டிற்கும் கொடிக்கும் இவர்கள் இருவரும் இணையானவர்கள் அப்படின்னு சொன்னவர்கள். சரி, அப்படியா? ரைட். உங்கள் மூவருக்கு நான் நம்ம பரம ஆச்சாரியார் அருளிய இந்த திருமந்திர திருவருளை நான் உங்களுக்கு இப்பொழுது அருளப் போகிறேன். இதை நீங்கள் யாரிடமும் கூறிவிடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கூறினீர்கள் என்றால் உங்களுக்கு
இதை ஒவ்வொரு நாளும் தியானித்து வந்தீர்கள் என்றால் பிறவி பிணி நீங்கி நன்மை பெறலாம். இதை நீங்கள் மற்றவர்கள் யாவரிடம் சொல்லிவிடக் கூடாது என்று இவர் கண்டிப்புடன் கூறியிருக்கின்றார். அடுத்து காட்சி 2. இடம் சௌமிய நாராயணனின் திருக்கோயில். மாந்தர் ராமானுசர், ஊர் பொதுமக்கள், பூரணனின் சீடர். இப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாம் வேகமாக கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருத்தர் கேட்கிறார், எங்க போறீங்க, எங்க இவ்வளவு வேகமா நீங்க புறப்பட்டீங்க கேட்கிறார். யாரோ ஒரு வைணவ சாமியாராம் பிறவி பிணியை நீங்குகின்ற மந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்ல போகின்றார்களாம். அவற்றை நாள்தோறும் தியானித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்மை கிட்டுமா, பிறவி பிணி நீங்குமா, அதால் நாங்க போறோம் அப்படின்னு. அப்படியே செய்தி நானும் வருகிறேன், கிளம்பி போயிட்டாங்க. திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணனுடைய கோவிலின் மதில் சுவரின் மீது ராமானுசர் நின்று கொண்டு எல்லோரும் என் அருகில் வாருங்கள் அழைக்கின்றார். எல்லாம் வந்துட்டாங்க. நான் சொல்வதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 முறை தியானிக்க வேண்டும் என்று கூறி அந்த புனித திருமந்திரத்தினுடைய திருவருளை அவர்களுக்கு சொல்கிறார். 3 முறை கூற செய்கிறார். இதை பார்த்த பூரணனுடைய சீடர் ராமானுசரை பார்த்து, நீங்கள் ஞானகுருவினுடைய கட்டளையை மீறிவிட்டீர்கள், அதாவது அவர் மிகுதியான கோபத்தோடு இருக்கின்றார், உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். என் மீது அவருக்கு கோபம்தான் இருக்கு, வருகிறேன் என்று கூறி பூரணனுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். காட்சி 3. இடம் பூரண இல்லம். மாந்தர் ராமானுசர், பூரண சௌமிய நாராயணன். சௌமிய நாராயணன் என்பது பூரணனுடைய மகன். இந்த ராமானுசரை பார்த்த உடனே பூரணன் குருவினுடைய கட்டளையை மீறியதற்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா கேட்கிறார். ஆம் சுவாமிகளே, தெரிந்துமா நீ கூறினீர்? ஆம். எதற்காக கூறினீர் கேட்கிறார். புனித திருமந்திரத்தின் திருவருளை நான் கூறியதற்கான காரணம், தாங்கள் எனக்கு அருளினீர்கள். அது மற்றவர்களுக்கு கூறினால் நரகமே, அதாவது மற்றவர்களுக்கு கூறினால் நரகமே கிட்டும் என்று உணர்த்தி இருக்கின்றீர்கள். நான் கூறியதற்கு காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் திருமந்திரத்தின் திருவருளை அவர்கள் கூறி தீமையிலிருந்து, அதாவது பிறவி பிணி நீங்கி நன்மையை அடைய வேண்டும். அவ்வாறு மக்கள் அனைவரும் நன்மையை அடைந்தால் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு அது மகிழ்ச்சி. ஆனால் அவ்வாறு உலகில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பயன்பெறுவதற்காக நான் ஒருவன் மட்டுமே குருவினுடைய கட்டளையை மீறியதால் நரகத்தை அடைவேன், அதனால் எனக்கு மகிழ்ச்சி என்று கூறினார். இதை அறிந்தவுடன் ஞான குருவாகிய பூரண பெருமகிழ்ச்சி கொண்டு ராமானுசரை பார்த்து, எம்பெருமானே என்று தன்னை வியந்து போற்றுகிறார். எம்பெருமானே, தங்களுக்கு இருக்கும் பரந்த உள்ளம் எனக்கு இல்லாமல் போனது. எனக்கு நம்முடைய பரம ஆச்சாரியார் ஆள வந்தார், உரைத்த கட்டளையை மீறாமல் இருந்தேன். அது எனக்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக இருந்தது. ஆனால் தாங்கள் நரகமே கிட்டும் என்று அறிந்தும் தெரிந்தும் தாங்கள் உலக மக்கள் அனைவரையும் உய்விக்க செய்வீர்கள். உங்களை போன்ற சிறந்தவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்று புகழ்ந்து தங்களுக்கு இருக்கும் பரந்த உள்ளம் எனக்கு இல்லாமல் போனது. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே. இறைவனுடைய திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் யாரு? தாங்களே தான். ஆதலால் என்னுடைய மகனையும் உங்களிடம் அடைக்கலமாக அளிக்கின்றேன் என்று கூறி அவருடைய மகளை சௌமிய நாராயணன், யார் ஞான குருவாகிய பூரணனுடைய மகன் சௌமிய நாராயணன், அவனையும் ராமானுசரிடம் அடைக்கலமாக ஒப்படைத்து வைக்கின்றார். இது நாடகத்தினுடைய நிகழ்ச்சி. அடுத்ததா இலக்கணத்துல பருவதம் இருக்கிறது. இதுல ஒரு சொல்ல மயங்கிய, இது எவ்வாறு பிரிப்புறார்? மயங்க குட்டல் இன் குட்டல் இ குட்டல் ஆ. இப்போ
நிலையில் பொருள் தந்தால் அது பகுபதம், பொருள் தரவில்லை என்றால் அது பகாபதம். இப்போ பொருள் தரக்கூடிய சொல் இதில் என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். இப்போ பகுதி பெரும்பாலும் கட்டளை பொருளை அர்த்தம். விகுதி திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை அர்த்தம். பகுதி, விகுதி இது இரண்டு மட்டுமே ஒரு சொல்லாக இருக்கலாம். அல்லது இடைநிலை பெற்று வரலாம். இடைநிலை என்பது காலத்தை காட்டக்கூடியது. சந்தி பெற்று வரலாம், சாரியை பெற்று வரலாம், விகாரம் பெற்று வரலாம், 6 உறுப்புகளும் பெற்று வரலாம். ஆனால் இன்றியமையாதது எதுன்னு சொன்னா பகுதி, விகுதி இது ரெண்டு இன்றியமையாத உறுப்புகள். சரி, இந்த சொல்லல் நாம் இப்ப பார்ப்போம். மயங்கிய என்ற சொல்லை நாம் பிரிக்கும் பொழுது மயங்கு பகுதி, இன் காலம் காட்டும் இடைநிலை, அதாவது இறந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை, இ உடம்படுமை, ஆ விகுதி வினைமுற்று. இதை நம்ம எவ்வாறு எழுதணும்? மயங்கிய, மயங்கு, இந்த அம்புக்குறி நேரே நம்ம அம்புக்குறி நல்லா இருக்கும். பகுதி அடுத்தது இன். என்ன இடைநிலை இது? இறந்த கால இடைநிலை. இப்ப காலம் காட்டும் இடைநிலை 3 இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இட்டு, இட்டு, இற்று, இன் இது வந்தா இறந்த காலத்தை காட்டக்கூடியது. கிரு, கின்று, ஆண்டின் இந்த 3 வந்தா நிகழ்காலத்தை காட்டக்கூடியது. இப், யு, இக் இவை வந்தா எதிர்காலத்தை காட்டக்கூடியது. அது இல்லாம இன்னொரு காலம் இருக்குது, எதிர்மறை காலம். அது இல், அல், ஆ இவை வந்தா அது எதிர்மறை. இப்ப இந்த சொல்லல என்னென்ன இருக்கு? அப்பா இப்ப இன் எந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை இது? இறந்த கால இடைநிலை. இ உடம்படுமை, சந்தி. இ உடம்படுமை, சந்தி. ஆ பெயரெச்ச விகுதி. பாருங்க, மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டலா மயங்கிய, மயங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஈ உடம்படுமை, சந்தி, ஆ பெயரெச்ச விகுதி. அடுத்து பாவகை. இப்ப பாவகை பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்ப வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. இப்ப செப்பல் ஓசை என்பது எவ்வாறு வரும்னா இருவர் உரையாடுவதை போலவே வரும். எவ்வாறு வரும்? 2 பேர் உரையாடுவதை போலவே. 2 ஆசிரியப்பா, இது அகவல் ஓசை. ஒரே ஒருவர் சொற்பொழிவாற்றுவதை போலவே, தொடர்ச்சியா சொற்பொழிவாற்றுவதை போலவே, அதுதான் அகவல் ஓசை. அடுத்து கலிப்பா, துள்ளல் ஓசை பெற்று வரும். அது எவ்வாறு வரும் அப்படின்னு சொன்னா ஒரு கன்றானது எவ்வாறு துள்ளி குதித்து ஓடுகிறதோ, துள்ளி குதிக்கின்றது அது போல உயர்ந்தும் தாழ்ந்தும், உயர்ந்தும் தாழ்ந்தும், அது துள்ளல் ஓசை. இப்போ வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. ஒரு நிலையிலிருந்து அப்படியே தந்துட்டே, அதுதான் தூங்கல் ஓசை. ஒவ்வொன்றும் வெண்பாவினுடைய வகைகள் 4 வகைகள், சரி 5 வகைகள். வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதே போல ஆசிரியப்பாவினுடைய வகைகள் 4 வகை. கலிப்பா பல்வேறு வகைகள் இருக்கின்றது. அதே போல வஞ்சிப்பா அதிலும் சில வகைகள் இருக்கிறது. வெண்பா சரி, வெண்பா 5 வகைப்படும், ஆசிரியப்பா 4 வகைப்படும். அந்த 5 வகை வெண்பாக்கள்ல ஒரு வெண்பா முதல் குரல் வெண்பா.
இப்ப அந்த குரல் வெண்பா அது எவ்வாறு வரும் அப்படின்றத பார்ப்போம். குரல் வெண்பாவுடைய இலக்கணம் வெண்பாவினுடைய பொது இலக்கணம் பெற்று வரும். முதலடி 4 சீர்களாகும், அதாவது அளவடி. இரண்டாம் அடி 3 சீர்களாகும், அதாவது சிந்தடி. முதலடி 4 சீர்களை உடையதாக இருக்கும், இரண்டாம் அடி 3 சீர்களை உடையதாக இருக்கும். இதுதான் குரல் வெண்பாவினுடைய இலக்கணம். குரல் வெண்பாவினுடைய இலக்கணம். சரி, அந்த குரல் வெண்பாவை நாம இப்போ அது அசை பிரித்து அளவிடுவோம். அதுதான் அளவிடுதல் என்பது. இப்போ முதலடி 4 சீரும், இரண்டாம் அடி 3 சீர்களை உடையதாக இருக்கும். இதுல அளவிடுதல். இப்ப அளவிடுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, சீர் பிரித்து அசையை கொண்டு அவற்றிற்கு வாய்பாடு காண்பதுதான் அளவிடுதல். அளவிடுதல் என்பது என்ன? சீர்பிரித்து அசை கண்டு அதற்குரிய வாய்பாடை காண்பது. இப்ப அசை அப்படின்னா அது எத்தனை வகைப்படும்? ஈரசைச்சி 2. என்ன அசை அப்படின்னு சொன்னா, நேரசை நிறையசை. நேர் நிறை 2, ஈரசைச்சி 4, மூவசைச்சி 8, நான்கசைச்சி 16. இப்ப அவைகள் நம்ம அந்த அசை பிரித்து அவற்றிற்கு வாய்பாடு காணலாம். இப்போ நேரசை என்பதற்குரிய வாய்பாடு என்ன அப்படின்னு சொன்னா நாள். நிறைசைக்குரிய வாய்பாடு மலர். நேரசைக்குரிய வாய்பாடு எது? நாள். நிறைசைக்குரிய வாய்பாடு மலர். இது ஓரசைச்சி. அதே போல ஈரசைச்சி 4 இருக்கு. இப்ப நேர் நேர் இதற்குரிய வாய்பாடு தேர்வு. ஈரசைச்சி அதுல நிறை நேர். புளிமா நிறை நிறை. கருவி நேர் கூவினம். நேரசைச்சி ஓரசைச்சி 2, ஈரசைச்சி 4, மூவசைச்சி 8, நான்கசைச்சி 16. இப்ப இந்த ஈரசைச்சிகளோட இதுல இருக்கிறதோட நேர் மட்டுமே பெற்று வந்தால் அது காய்ச்சல். இப்போ நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை 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 நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இப்ப இவைகளோட நேர் மட்டுமே பெற்று வந்தது அப்படின்னு சொன்னா அது காய்ச்சல். அந்த நேர் இல்லாம நிறை மட்டுமே பெற்று வந்தா அது கணிச்சு. நேர் இல்லாம நிறை மட்டுமே பெற்று வந்தா அது கணிச்சு. அது மூவசைச்சி. அடுத்த நான்கசைச்சி 16 இருக்கு. அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அசைகளை கொண்டு நாம் வாய்பாடை எவ்வாறு காண்பது என்பதை இந்த அளவிடுதல் நாம் பார்ப்போம். நேரசை என்பது குறில் கணித்தும் குறில் கணித்து ஒற்றெழுத்தும் நெடில் கணித்தும் நெடில் கணித்து ஒற்றெழுத்தும் வருவது நேரசை. நிறைசை என்பது குறில் இணைந்தும் குறில் நெடில் இணைந்தும் குறில் இணைந்து ஒற்றெழுத்தும் குறில் நெடில் இணைந்து ஒற்றெழுத்து வருவது நிறைசை. இதோட குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, குறில் சொல்லின் முதலிலும் இடையிலும் தனித்து வராது, இறுதியில் மட்டுமே தனித்து வரும் என்பதை நாம் அறிந்திருக்கோம். சரி, இப்போ இந்த குரட்பாவை நாம பிரிச்சுப்போம், அளவிடுதல் பிரிச்சுப்போம். அசை பிரித்து வாய்ப்பாடு பாரு. குறில் தனித்து வருமா? வர. அப்ப என்ன ஆகும்? அடுத்தது குறிலாக இருந்தாலும் சரி அல்லது நெடிலாக இருந்தாலும் சரி ஒற்றாக இருந்தாலும் சரி அதனோட சேர்ந்து. அப்போ இது என்ன? குறில் இணைந்து வருது. இப்ப குறில்
அடுத்தது குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்துருச்சு, இதுவும் நேரசை. இப்ப இதற்குரிய வாய்ப்பாடு என்ன? நிறை நே நே. பாருங்க நாம நிறை நே நே புளிமாங்காய். அரணியும் அந்த சொல் இந்த சி அதற்குரிய வாய்ப்பாடு புளிமாங்காய். இன்பமும் பருப்பு குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்துருச்சு நேரசை, குறில் இணைந்து ஒற்றெழுத்து வந்துருச்சு நிறையசை. இப்ப குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நேர் நிறை. இதற்குரிய வாய்ப்பாடு என்ன? நேர் நிறை கூவிலம். அடுத்து ஈரும் நெடில் தனித்து வரலாம். நெடில் தனித்து வந்திருக்கிறதால நேரசை, குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்துருச்சு, அப்ப இது நேரசை. நே 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 தேமா. அடுத்து குறில் தனித்து வராது, இப்ப இணைந்து வந்துருச்சு, அப்ப குறில் இணைந்து வந்திருப்பதால் இது என்ன செய்யுது? நிறையசை. அடுத்து குறில் இணைந்து ஒற்றெழுத்து வந்துருச்சு நிறை. அடுத்தது குறில் தனித்து வந்துருச்சு நே. இதற்குரிய வாய்ப்பாடு என்ன? நிறை நிறை நே கருவிலங்காய். அடுத்து நெடில் தனித்து வந்துருச்சு நேரசை, குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்துருச்சு நேரசை, குறில் தனித்து வந்துருச்சு, அப்ப நேர் நேர் நே. இதற்குரிய வாய்ப்பாடு என்ன? தேமாங்காய். அடுத்து குறில் தனித்து ஒற்றெழுத்து வந்துருச்சு நேரசை, குறில் தனித்து வந்துருச்சு நேரசை நே நே. இதற்குரிய வாய்ப்பாடு என்ன? தேமா. அடுத்து ஏழாவது சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். எதை முடியும்? நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். இப்ப இதை பிரிச்சா அப்படின்னு சொன்னா இங்க குறில் தனித்து வராது, அடுத்த ஒரு குறிலோட சேர்ந்துக்கும், அடுத்த ஒற்று இருக்கிறதால இது சேர்ந்துக்கும். இப்ப இது நிறை. இதற்குரிய வாய்ப்பாடு ஓரசை இல்லையா, அதற்குரிய வாய்ப்பாடு எது? மலர். இப்போ நாம தொகுத்து எழுதுறது என்ன சொன்னா இக்குறட்பா மலர் என்னும் ஓரசை வாய்ப்பாட்டை பெற்று வந்துள்ளது. இக்குறட்பா